அம்மா, ஆ நான் இன்னைக்கு காலையில கேட்கணும்னு நினச்சேன். எப்பவுமே பால் 2 பாக்கெட் தானே வாங்குவோம். இன்னைக்கு 3 பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னியே, ஏன் யார் விருந்தாளி வராங்களா என்ன? எங்க விருந்தாளி வந்தா தான் எக்ஸ்ட்ரா பால் வாங்கணுமா என்ன? நேத்து நீங்க தானே கேசரி செய்ய சொல்லி கேட்டீங்க. ஆமா, பாலுக்கும் கேசரிக்கு என்ன சம்பந்தம்? எங்க இது ரவா பால் கேசரிங்க. ஓ, பால் வச்சு கூட கேசரி செய்வாங்களா? ஆமா, சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இது செய்ய ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட திராட்சையும் சேர்த்து நீங்க வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு திராட்சையை ஸ்கிப் பண்ணிட்டேன். முந்திரி நல்லா வறுத்ததும் தனியா எடுத்து வச்சிடலாம். திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கப்பு ரவையை இந்த நெய்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை கலர் லைட்டா மாறினதும் ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு பால் விட்டு விடாம கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டிகள் விழுந்துரும். இப்போ இந்த ரவை பாலிலேயே நல்லா வெந்து வரும். ரவை நல்லா வெந்ததும் ஒரு கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி திரும்ப கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ், கடைசியா முந்திரி பருப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கடாயில ஒட்டாம இந்த மாதிரி ரவை வரும்போது தான் கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சூப்பரான பால் ரவா கேசரி ரெடி. இது செஞ்சதுமே சுட சுட சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா இந்த கேசரியை செஞ்சு பாருங்க. உங்களுக்கான விடுகதை: மரத்தின் மேல் நிறைய தொங்கி கிடக்கிறது, ஆனால் மலைப்பாம்பல்ல, அது என்ன?